இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க. கடல் மட்டி. இது வந்து கடலில் கிடைக்கும். இதே மாதிரி இதை கடல் சிப்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி பிடிச்சோம், அதுலேருந்து எப்படி குக் பண்ணுறோம், எப்படி க்ளீன் பண்ணுறோன்ட்டு ஃபுல் வீடியோ இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போது எதர்ச்சியாக பீச்சில் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த கடல் மட்டி வந்து கிடச்சிது. ஓகே, அதையே வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. இங்கே பாருங்கள், இதுதான் கடல் மட்டி. ஆக்சுவலி டைம் ஆக ஆக அலை ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த சைடு அலை அடிக்கிற ஓரத்தில் தான் இது கிடைக்கிது. அதை பார்த்ததும் நம்ம உடனே எடுக்கலன்னா அது மண்ணில் போய் பூந்துருது. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிட்டு இருந்தால் கூட இது கிடைக்கிது. நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கடல் மட்டி வந்து நம்மளே பிடிக்கலாம் அப்படின்றது. ஸோ நீங்களும் உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடல் மட்டி பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து அலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது பிடிக்கிறதுக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் பிடிக்கும்போது ரொம்ப சின்னது தான் கிடச்சிது. ஏன்னா அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி பெருசோ சின்னதும் ஆகும் போல். ஸோ நாங்கள் எதாச்சியாக தானே போனோம். ஸோ இவ்வளோ தான் கிடச்சிது. ஓகே, இப்போது அதை எப்படி குக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஆக்சுவலி நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால தான். ஓகே, இப்போ வந்து அதை எடுத்துகிட்டு வந்த உடனே நைட்டு அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து மண்ணெல்லாம் கக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது. இது வந்து அதில் உரல் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்குது. இந்த பூச்சி இது கூட சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இதுவுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி எங்களுக்கு ரெண்டு தான் கிடச்சிது. சரி, உங்கள் நைட்டே ஒன்று செத்து போச்சு. சரி, உங்களுக்கு ஒன்று காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு பூச்சி வச்சுருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த குழந்தை பெற்றவங்களுக்குலாம் வந்து இது செஞ்சு கொடுத்தா உடம்பு வலிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தண்ணி நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த நைட்டு ஃபுல்லாக தண்ணியிலே வச்சா தான் அதோட மண்ணெல்லாம் கக்கிட்டு அது உள்ள மண் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக இதை ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷத்துலேயே இது வந்து வெந்துடும். ஆனால் இதோட ப்ராசஸ் இன்னும் நிறைய இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டினியூஸாக நீங்கள் என்னெல்லாம் எப்படிலாம் இதை சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதா, அந்த ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அது க்ளோஸாக இருந்துச்சுல, அது ஓப்பன் ஆகிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் வந்து தெரியுதில்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே. இப்போ இதில் ஒரு வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் அடுத்த ப்ராசஸ். இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணோம்ல, அதிலேருந்து ஒரு நார்மல் வாட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ கூட அதுலேருந்து கொஞ்சம் மண் வந்திருக்கும். ஏன்னா இது மண் தான் சாப்பிடும். அதனால வந்து இப்போ கூட அந்த வேக வச்சுருக்கும் போது அந்த ஷெல் ஓப்பன் ஆகிருக்கும்ல. ஸோ அதனால் அந்த வேக வச்ச பாத்திரத்தில் கூட இன்னும் கொஞ்சம் மண் இருக்க தான் செய்யும். இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அப்படியே கொட்டிடாதீங்க. இப்போ இதில் அவ்வளோவா மண் இல்லை. ஏன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டுட்டு அதில் இருக்கிற மண்ணை ஏற்கனவே கொட்டிட்டேன். இதோ தெரியுதா இதில் மண் இருக்கிறது? கொட்டிட்டு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, இவ்வளோ மண் இருந்துச்சு. ஆனால் நைட் நான் பண்ணும்போதே நிறைய மண் கக்கி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் குட்டி ஷெல்லு தான், அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளே வந்து அதோடய ஃப்ளஷ் இருக்கும். அதில் ஒரு க்ரீன் கலரில் அதோட வேஸ்ட் இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறது. இது கொஞ்சம் பெரிய வேலை. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அது வேஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இது ஃபுல்லாக எங்கள் ஆச்சி தான் பண்ணினாங்க. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஸோ அது உள்ள ஒரு வேஸ்ட் இருக்கும், அதை வந்து எடுக்கணும். இதை நீங்கள் நைஃப் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளஷ் கொஞ்சம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் சின்னதாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், அதில் லைட்டாக இன்னும் க்ரீன் கலரில் இருக்குது. இதை ஒரு நல்லா வாஷ் பண்ணணும். இதை வாஷ் பண்ணுறதுனால இதோட சத்து போகுமானாலாம் போகவே போகாது. இதை நல்லா ஒரு 4-5 தண்ணி கழுகிட்டே இருக்கணும். அது கலர் வந்து அந்த வேஸ்டெல்லாம் போய் நல்ல ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும் இதை நல்லா கழுவிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஒயிட் கலரில் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்மெல்லு இருக்கும் லைட்டாக.
அதுக்காக தான். இப்போது இது நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதா. இப்போது இங்கே பாருங்கள், நான் அது நல்லா கழுவிட்டு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அது ஷெல் எவ்வளோ இருந்ததோ, ஆனால் அதோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ தான் இதில் கிடச்ச ஃப்ளஷ்ஷே. பட் ஆனால் இதோட ப்ராசஸிங் வந்து ரொம்ப அதிகம்தான். பட் ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடச்சிதுன்னா, இல்லை நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா கூட எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதை எப்படி சமைக்கலான்றதை பார்த்துடலாம். நம்ம சிக்கன் கிரேவிலாம் நார்மலாக பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 தொட்டு பட்டை, கொஞ்சம் 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பெரிய ஆனியன், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ஆக்சுவலி எப்படின்னா, இப்போது பாட்டி வீட்டிலலாம் எப்படி செய்வாங்க அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது ஃபுல்லாக பண்ணது அவங்க தான், நான் சும்மா இந்த கிளற வேலை மட்டும்தான் பண்ணேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் லைட் ரொம்ப கம்மியாக இருந்தது அன்றைக்கி. ஆனால் இது வந்து ஒரு நாளே குக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை சமைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னென்னா கேஸ் வேறு காலி ஆயிடுச்சு வீட்டில். ஸோ அதனால தான் விறகடுப்பில் செஞ்சிட்ருக்கோம். இப்போது இஞ்சி பூண்டு வந்துட்டு இடிச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் கிரேவி எப்படி வைப்பீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் இங்கே இப்படி தான் செய்வாங்க போல். ஸோ அதனால் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நிறைய ஓல்டு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இப்போது ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். இந்த ஃப்ளஷ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு குக் பண்ணாலும் 5 மினிட்ஸ் அதில் வெந்திருக்காது. அந்த ஷெல் ஓப்பன் ஆகிறதுக்காக மட்டும்தான் நம்ம அப்படி பண்ணணும். பட் இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போது நம்ம வந்து அந்த க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃப்ளஷ்ஷை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இது தண்ணி பத்தலை, நான் பின்னையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா தான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய கிரேவி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ளஷ் போட்டு கூட பண்ணலாம். நான் சும்மா ட்ரை கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து திருப்பி தண்ணி ஊற்றினேன். பட் அதை நான் ஷூட் பண்ணல. ஏன்னா நான் கொஞ்சம் போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் ஆச்சி தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சுட்டாங்க. அதனால தான் அதை ஷூட் பண்ண முடியல. இப்போ நல்லா வதங்கிச்சு. ஓரளவு அது தெரியும், அது பிச்சு பார்த்தாலே நல்லா வெந்துருச்சு அப்படின்றது தெரியும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருக்கீங்க, இல்லைனா இது மாதிரி மட்டி பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நம்மளோட மட்டி. ஆக்சுவலி இது மட்டி இல்லாட்டினா சிப்பி, ஷெல் எதுனாலும் சொல்லலாம். ஸோ அதோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் இதை வந்து நம்மளே பிடிச்சி சமைச்சி சாப்பிடும் போச்சில் ஓகே. ஆனால் டேஸ்ட்டு உண்மையுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் அதோடய ஃப்ளஷ் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சிக்கனில் ஓவர் குக்கான ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.